அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதிமுக தெற்கு நகர செயலராக இருந்த பசுபதி பதவி விலகியுள்ளார். சி.வி. சண்முகம் தன்னிச்சையாக முடிவெடுப்பதாக கூறி தனது ஆதரவாளர்களுடன் பசுபதி ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில் தான் வகித்து வந்த விழுப்புரம் மாவட்ட அதிமுக தெற்கு நகர செயலர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக பசுபதி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் ஒன்றையும் அவர் அனுப்பியுள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விழுப்புரம் தெற்கு நகர கழகத்தினுடைய செயலாளராக நான் பணியாற்றி வருகிறேன். 5 ஆண்டு காலமாக நகர கழக செயலாளராகவும் 15 ஆண்டு காலம் நான் மாவட்ட இளைஞர் செயலாளராகவும் பணியாற்றி இருக்கின்றேன். நான் இன்றைய தினம் என்னுடைய இங்கே சில மாவட்டத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய செயல்பாட்டினால் அவர்கள் என்னை பணி செய்ய விடாமல் இடையூறுகள் செய்வதாலும் எனக்கு சில இன்னல்களை தருவதாலும் மன உளைச்சல்களை தருவதாலும் நான் என்னுடைய நகர கழக செயலாளர் பொறுப்பிலிருந்தும் என்னுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொள்வதாக நான் எங்களுடைய கழக பொதுச் செயலாளருக்கு என்னுடைய ராஜினாமாவை தெரிவித்துக் கொள்கின்றேன், பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு காலம் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பணியாற்றி வருகிறேன். இந்த 20 ஆண்டு காலங்களிலே நடைபெற்ற ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலும் சரி, கழகத்திற்கு நான் பணியாற்றி இருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் நிறைய கண்டன ஆர்ப்பாட்டங்களிலிருந்து நிறைய நடத்தி இருக்கின்றோம். கடந்த 5 ஆண்டு காலத்திலே எப்பவும் நடைபெறாத உச்சக்கட்ட போராட்டங்கள், நிறைய போராட்டங்கள் எங்கள் விழுப்புரம் தெற்கு நகர கழகத்தில் தான் நடைபெறும். விழுப்புரம் தெற்கு நகர கழகத்தில் இருக்கிற நம்மளுடைய நகராட்சி தெருவில் தான் எல்லா ஆர்ப்பாட்டமும் நடைபெறும். இப்படி பல்வேறு இதுகளை நாங்கள் எங்களுடைய சொந்த செலவிலே நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். அந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு எங்களுடைய தன்மானத்திற்கும் பணி செய்வதற்கு இடர்பாடுகள் ஏற்பட்ட காரணத்தினால் நான் என்னுடைய ராஜினாமாவை தலைமைக்கு அனுப்பியிருக்கின்றேன், பொதுச் செயலாளருக்கு அனுப்பியிருக்கின்றேன். ஆனால் நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலிருந்து வேறு எந்த கட்சியிலையும் நான் போய் சேர மாட்டேன். நான் கடைசி வரை என் உயிர் உள்ள வரை நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் நீடிப்பேன். அதிமுகவுடைய விசுவாசியாக நீடிப்பேன். புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடி அவருடைய விசுவாசியாக நடிப்பேன். புரட்சித் தமிழர் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்காக என்னுடைய வாக்குகளை, என் குடும்ப வாக்குகளை, எனக்கு தெரிந்தவர் வாக்குகளை எல்லாம் நாங்கள் இரட்டை இலை சின்னத்திலே தான் பதிவு செய்வோம். நான் அதிமுக விசுவாசியாக நீடிக்கவே விரும்புகின்றேன். இதுதான் இன்றைக்கு என்னுடைய நிலைப்பாடு. இல்ல, அவங்க நிலைப்பாடு எங்களுக்கு பிடிக்கல. அவங்க எங்களை பல காலமா இன்சல்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஆளுங்கட்சியா வந்த உடனே மதிக்க மாட்டாங்க, வணக்கம் வச்சாலும் வணக்கம் வைக்க மாட்டாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க, போவாங்க. எதிர்கட்சியா இருக்கும் போது மட்டும் கூட்டு பணியாற்றுவாங்க. இப்ப இந்த 5 ஆண்டு காலத்துல நாங்க எவ்வளவு பணியாற்றணும் உங்களுக்கு தெரியும். அவங்க பொதுக்கூட்டத்தின் மேடைகளை கூட பார்த்தாங்க. நாங்க பொதுக்கூட்டம் நடக்கும் தெற்கு நகர சார்பா நாங்க 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கூட்டத்தை நடத்துவோம். அந்த கூட்டங்களில் கூட எங்களுக்கு பேசுறதுக்கு மைக் கொடுக்க மாட்டாங்க. நான் 35 ஆண்டு காலமாக அரசியல் இருக்கிறேன். நான் ஏற்கனவே நான் ஒரு கட்சியில மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றுவேன். அப்போதெல்லாம் இவங்களெல்லாம் எங்க இருந்தாங்கன்னு தெரியாது. நான் 96லே பாட்டாளி மக்கள் மாவட்ட கழக செயலாளர், அப்பெல்லாம் இவங்க எங்க இருந்தாங்கன்னு தெரியாது. நான் 2004லே அதிமுக இணைஞ்சேன். அதிமுக இணையும் போதே பாத்தீங்கன்னா, அப்ப ஏதோ கோபத்தால பாட்டாளி மக்கள் கட்சியில ஏதோ எங்களுக்கு எந்த ஒரு கோபத்தால நாங்க திடீர்னு சேர்றோம்னு சொல்லிட்டோம். அப்ப இவங்க அம்மா கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாரு. அம்மா எந்த ஒரு நிர்வாகிகளுக்கும் கட்சியில சேர்றோம்னு அப்பாயின்மெண்ட் கேட்டாங்கன்னா 1 வாரம் 10 நாள் கழிச்சு விசாரிச்சு தான் கொடுப்பாங்களாம். எனக்கு இவங்க முதல் நைட்டு 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் அனுப்புறாங்க. எனக்கு விடிய 6 மணிக்கெல்லாம் எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்துச்சு. அப்புறம் அந்த நேரத்துல என் கூட பயணிச்ச ஒன்றிய செயலாளர்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை நாம உழைச்சி கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சினா அதை விட்டு நம்ம எப்படி போறதுன்னு எனக்கு தடுத்தாங்க. அப்ப நான் இவருக்கு போன் பண்ணி சொன்னேன், ஆனா நான் வரல, எங்க கட்சி நிர்வாகிகள் என்ன தடுக்கிறாங்க போது அப்ப என்கிட்ட இவரு மனம் கலங்கி பேசினாரு.
அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. நீ வந்து சேரலன்னா என்னுடைய பதவியேற்றவங்க அப்ப வந்து ஒரு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் தான், தொழிலாளர் அமைச்சர். என்னுடைய கட்சி பதவி, மாவட்ட செயலர் பதவி எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. அம்மா ஒரு கவனமானவங்க அப்படின்னு அவர் ரொம்ப என்கிட்ட வேண்டி கேட்டாரு. அதனாலதான் நான் எனக்கு மன விருப்பம்னாலும் எனக்கு பாமக விட்டு போக பிடிக்கலனாலும் சரி, நம்மளால அவர் பாதிக்கப்படக்கூடாதுதான் அந்த கட்சியில வந்து இணைஞ்சேன். நான் இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஒரு பெரிய ஆளா ஒரு மாவட்ட கல்வி செயலாளரை பாடல் கூட்டிட்டு வந்துட்டாருன்ட்டு தான் அம்மா அவருக்கு கல்வித்துறை அமைச்சர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு கல்வித்துறை கொடுத்தாங்க. அப்ப அவருக்கு இந்த பதவி தான் இருந்தேன். அப்போதுல நாங்கள் விசுவாசமா தான் செயல்பட்டோம். 2006 எங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு. ஆனா பொன்முடியை நான் எழுத்து நிற்கும் போது நான் ஒரு பொன்முடி எழுத்து ஜெயிச்சுட்டு அம்மா எனக்கு மந்திரி கொடுப்பாங்க காரணத்தால எனக்கு ஒரு பைசா கூட பணம் கொடுக்கல. அந்த தேர்தலில் வந்து நான் வந்து 2006 தேர்தலில் வந்து வாக்காளருக்கு ₹1 கூட கொடுக்காம அப்ப திமுகல அவங்க, ஏன்னா அப்போ 2 ஏக்கர் நிலம் தருவேன், டிவி தருவேன்லாம் சொன்னதால அன்னைக்கு திமுக ஆட்சி வருது. அந்த அலையிலேயே நான் வந்து பொன்முடி ஏற்றி வர 6000 சில 7000 ஓட்டு வித்தியாசம் தான் என்னுடைய வெற்றி வாய்ப்பு. இதுக்கே ₹1 பணம் கொடுக்கல. அவங்களாம் வந்து ஊரு கடைகளுக்கு ₹300 பணம் கொடுத்தாங்க. அப்புறம் எழுந்தேன். ஆனா இவரு இப்ப நான் போய் அவர்கிட்ட சீட்டு கேட்கும் போது என்ன சொல்றாரு, உனக்கு வந்து யாரு ஓட்டு போடுவா, நீ 2 வாட்டி வெற்றி வாய்ப்பு இருந்தேன். நான் முதல் வாட்டி வெற்றி வாய்ப்பு இருக்கும்போது 1700 ஓட்டுல தான் இருக்கிறேன். அப்ப நான் சின்ன பையன், 28 வயசு தான், எனக்கு எதுவுமே தெரியாது. அப்ப நிறைய இடத்துல திமுக கள்ள ஓட்டு போடுது. அப்போ வந்து மாம்பழ சின்னத்துக்கு எதிர்ப்பா கத்திரிக்காய் சின்னம் ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த சின்னம் வந்து 2500 ஓட்டு வாங்குது. அந்த 2 கத்திரிக்காய் சிம்பிள் போடலன்னா நான் 1000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருப்பேன். அப்பயே நான் பொன்முடி ஜெயிச்சிருப்பேன் 2003. இப்படி 2 வாட்டி என் வெற்றி வாய்ப்பு இருந்ததை வந்து இவர் எனக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா இவருக்கு கடந்த 2003 தேர்தலில் இவர் திமுக வந்து வாக்காளருக்கு எவ்வளவு கொடுத்தாங்களோ அதை விட 2 மடங்கு கொடுத்தாரு. கொடுத்து 15000 ஓட்டு வித்தியாசத்துல இவர் தோக்குறாரு. இவருக்கு மக்கள்லாம் வாக்களிப்பாங்களா, இவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு தகுதியானவரா, நான் தகுதியற்றவர்னு இவர் சொல்றாரு. என்ன இப்படி பல வகையில அசிங்கப்படுத்துறாரு. அதாவது சீட்டு இல்லைன்னு வேற காரணம் சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பொதுக்கூட்டங்கள்ல இவங்க பேரையே சொல்ல மாட்டாரு, இது மாதிரி புறக்கணிக்கிறார். இங்க பிரேமலதா வந்தாங்க 2004 பிரச்சார கூட்டத்துல பார்த்தா அந்த கூட்ட மேடையில நான் உட்காந்துருக்கேன். நாங்க நகர செயலாளர் என் பகுதியில் நடக்குது. என்ன சீட்ல இருந்து அவங்க அண்ணன் எழுப்பி வேற ஒரு பெண் நிர்வாகி அங்க போய் உட்கார வைக்கிறார். அதிமுக வேற எனக்கு கீழே இருக்கிற ஒரு பெண் நிர்வாகி இருந்து அங்க உட்கார வைக்கிறார். அப்படி எங்களை அசிங்கப்படுத்துறாங்க. நம்மளுடைய புரட்சி தமிழர் ஐயா அதே மாதிரி பிரச்சாரத்துக்கு வரும்போது என் தெற்கு நகரம் தான், நாங்க தான் கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்றோம் அந்த மீட்டிங். அந்த மீட்டிங்ல 50 பேருக்கு மேல அந்த மேடையில உட்காடுறாங்க. நான் ஒரு நகர கழக செயலாளர், அந்த பகுதியில் நடக்குது. எனக்கு அங்க இருக்கையும் கொடுக்கல, என்னுடைய பேரையும் சொல்லல. அதே இங்கேயும் அந்த மீட்டிங்கையும் சொல்லல. அது மாதிரி நிறைய மீட்டிங்ல வந்து எங்களுடைய பேரை சொல்லதே தவிர்க்கிறார். நாங்க வளர்ந்துரும் எண்ணத்தோட வந்து அப்ப நம்ம கூட வர நிர்வாகிகள் எல்லாம் வந்து என்ன நான் உங்க பேரை கூட சொல்லலான்ற மாதிரி எல்லாம் கேட்கறாங்க. இது எனக்கு மட்டும் இல்ல, இந்த நிலம் வந்து இங்க இந்த மாவட்டத்தில் இருக்கிற எவ்வளவு நிர்வாகிகள் இருக்குது இந்த எண்ணல்கள்லாம். இதை நான் வந்து அவங்களுடைய குமரர்களை தான் நான் எடுத்து சொன்னேன், அவங்களுடைய பொருளா தான் நான் பேசணும். நான் வந்து வேற எந்த காரணத்தோட பேசல, அதுதான் நான் பேசினேன். ஆனா நான் வந்து இப்போ வந்து இதுல நம்ம இந்த தேர்தல் நேரத்துல வந்து அவங்க கிட்ட பயணிக்க முடியாது. ஏன்னா நம்ம தேர்தலை போட்டோம்னா அவங்க நம்மள ஒரு சந்தேக பறவை பார்ப்பாங்க, நம்மளை வந்து நம்ப மாட்டாங்க, நம்ம கூட வேலை வாங்க மாட்டாங்க. இப்பயே நம்மள வந்து பொய்யா அவர் அந்த கட்சிக்கு போறா இந்த கட்சிக்கு போறா மாவட்டம் பரப்புறாங்க. இந்த ஒரு சூழ்நிலை வந்து இன்னும் நாம மேல அசிங்கப்பட்டு இங்க இருக்கிறத விட நாம அதிமுக ஒரு விசுவாசியா நம்ம வந்து இருந்துட்டு போலாம், நம்ம மேல எந்த பதிவும் வராது, அப்படி இருந்துட்டு போலான்னு தான் நான் வந்து என்னோட பதிவு அவரு பிரிக்கவே விட மாட்டாரு. அவரு பார்த்தா அதான் நான் நேரத்தை சொன்னேன், அவர் மயிலம் தொகுதி மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாக்குறாரு. அவரால் 6 தொகுதி பார்க்க முடியல. அவர் வந்து அதனுடைய காரணத்தால் தான் அவர் வெற்றி வாய்ப்பு இருந்தாரு. 10 வருஷம் மந்திரியா வந்து விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில இருந்தாரு. 10 வருஷமா இங்க இருக்கிற ஒரு வார்டுகளாகவும் எதுவுமே செய்யலனாலும் பரவாயில்ல. அவன் எங்கேயே ஒரு விஷயம் கடை வாங்கி நடத்தி 10-15 போர்டு வச்சு கூப்பிடுறான், அதுக்கும் போக மாட்டாரு. ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தாலும் போக மாட்டாரு. வணக்கம் வச்சாலும் திருப்பி வணக்கம் வைக்க மாட்டாரு. இது எல்லாரும் சொல்ற இது. இப்படிதான் ஒரு அவமானப்படுத்தினுடைய விளைவு தான் ஒரு 2021 தோற்றாரு. அவருக்கு உழ வேண்டிய வாக்குகள் தான் மாறி லட்சுமணனுக்கு வந்தது. அவருடைய வாக்குகள் தான் லட்சுமணனுக்கு போச்சு. ஏன்னா அந்த தேர்தலில் தெரியும் உங்களுக்கு, திமுகவோட பிளவுபட்டிருந்தது. திமுகவிலே வந்து அவர் பொன்முடி குறிப்பா லட்சுமணன் குறிப்பான இருந்த நேரத்துல லட்சுமணன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இவருடைய எதிர்வாக்குகள் தான் அவர் வந்து அவர் ஜெயிக்கிறார். இதுதான் அவருடைய இது. அப்படி இருக்கிற நிலைமையில நம்ம என்ன பண்றது, அவர் ஒன்றும் நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது.
தலைமை கழகத்துல வந்து நாங்க வந்து சரி நம்ம இவ்வளவு இது தெரிவித்தாலும் நம்மளை நம்பி கட்சியில நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உரை நமக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடைக்கும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற நிலைமையில நாம வந்து இதுல அமைதியா பயணிச்சு செஞ்சிருந்தோம். ஆனா அந்த வாய்ப்பு நமக்கு இல்லை. இப்ப தேர்தல் நேரம் இப்ப போய் நம்ம தலைமையில வந்து தொல்லை பண்றது நல்லா இருக்காது. ரெண்டாவது நாம இப்ப நிர்வாகிகளோட கூட்டு போய் தலைமையில வந்து ஒண்ணு கொடுக்கணும்னு வச்சுக்கலாம், அது தேர்தல் நேரத்தில் அதிமுகவினுடைய இதுக்கு வந்து ஒரு தப்பா இதா போயிடும். என்னை பொறுத்தவரைக்கும் புரட்சி தலைவர் அண்ணன் வந்து முதலமைச்சர் ஆகணும், அதிமுக ஆட்சி அமையணும், அதுக்கு எந்த வழியிலும் நான் இளைஞராக இருக்கக்கூடாது. அதனாலதான் நான் சொல்றேன், நான் இப்பயும் சொல்றேன், என்னுடைய வாக்கு வந்து நான் ரெட்டலைக்கு தான் போடுவேன், என்னை சார்ந்தவங்களுடைய வாக்கு ரெட்டலைக்கு தான் போடுவேன். நான் அதிமுக விசுவாசியா தான் நான் சாகும் முறை பயணிப்பேன். என்னோட உடம்புலயே நான் வந்து அம்மாவுடைய இதை கொடுத்துருக்கேன், நான் வந்து அதிமுக தான் பயணிப்பேன். இதனால வந்து தலைமை வந்து அவருக்கு ஒரு அதெல்லாம் போய் எங்கள் தலைமையெல்லாம் அப்படிப்பட்ட தலைமையே கிடையாது. அதெல்லாம் போய் தலைமையில எல்லாரும் உணவா இருந்து செயல்படணும் தான் எங்க தலைமை, சிறப்பான தலைமை. அண்ணன் வந்து எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து இது நம்ம மற்ற தாத்திரம்பரி ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு நாங்க பார்த்த தலைமைகளை விட அம்மாவோட ஒரு படி மேல போய் செயல்படுகிறார். அதாவது என்னன்னா, அம்மா கம்பீரமா எல்லாம் செயல்படுவாங்க. அம்மா வந்து கீழ் லெவல்ல இறங்கி எல்லாருடைய குறைகளையும் கஷ்டத்தையும் பார்க்க மாட்டாங்க. ஆனா அந்த எடப்பாடியார் வந்து அவர் ஒரு வார்டு செயலாளராக இருந்து, கிளை செயலாளராக இருந்து, ஒன்றிய செயலாளராக இருந்து வந்தவர். அவர் வந்து எல்லா கஷ்ட நஷ்டங்களும் தரும். அவருக்கு 1000 சிரமங்கள் 1000 பிரச்சனைகள் இருக்கு. அதுதான் மெயினா அந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து தோற்றதுக்கு காரணமே என்னன்னா, எங்களுக்கு எல்லா கட்சிக்காரனும் ஒரு புலம்பு இல்லைன்னா, அவர் வராரு, நான் இந்த அவர் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்றேன் சொல்றாரு, நாங்கள் மீட்டிங் ஏற்பாடு பண்றோம். அதுல வந்து அரசு வேலையில இருந்து ரிட்டையர் ஆனவங்க எல்லாம் வராங்க, வயது முதிர்ந்தவங்க எல்லாம் வராங்க, அவங்க எல்லாரும் வாடா போடான்றாரு உரிமையில. சிகரெட்டை பிடிச்சி எல்லாரும் மூஞ்சிலையும் விடுறாரு, எந்த டைம் பார்த்தாலும் சிகரெட் பிடிச்சி விட்டுட்டே இருக்காரு, ட்ரவுசரை போட்டுன்னு சுத்துறாரு எல்லாமே. இது வந்து எங்களுக்கே அசிங்கமா, நாங்க பக்கத்துல நாங்க நிர்வாகியா இருக்கிறோம், நிர்வாகியா காலத்துல நாங்க எதுவும் பண்ண முடியல. இப்ப எங்களுக்கு முக்கிய பேரை வச்சுக்கிட்டே என்னடா ஏதுடா போகிறான்றாரு. நாங்க ஒரு நகர கழக செயலர், சிகரெட்டை விடுறாரு. அது எங்களாலும் போறோம், நாங்க எதை போட்டு நாங்க பதவியில இருக்கிறோம், ஏதோ நாளைக்கு ஏதோ வரும்னு போட்டுக்கலாம்னு பார்த்தா கட்சிக்காக அடிமட்ட தொண்டை உழைக்கிறான். அவன் எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது. 10 ஆண்டு காலம் இங்க வந்து அமைச்சரா இருந்த போதே இங்க எந்த இருந்த ஆதாயத்தையும் பெறல. அப்படிப்பட்ட தொண்டருங்க வந்து இழிவுபட்டமே அவங்க மூஞ்சில சிகரெட் விட்டு அவங்க எல்லாரும் வயசுல மூந்தவங்களாம் வாடா போறாரு. ரெண்டாவது அதிமுக வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க எல்லாம் வந்து அதிமுக உண்மை தொண்டரா அவங்க வந்து கட்சிக்காக வந்து அவங்க உயிர் போனா கூட உழைப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து வயசானவங்க எல்லாம் வராதுறாங்க, பொம்பளைங்களை வயசான கேள்விங்களாம் வராதுங்க. அது மாதிரி இங்க நிறைய பேர் மனசை பாதிக்க வச்சதனுடைய விளைவு தான் அவங்க தோத்தாங்க போன வாட்டி. அவங்களுடைய இந்த போன சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு முழுக்க அவங்க தான் காரணம். அது எல்லாருக்குமே தெரியும். அவங்க யாரையும் பண்ணல, யாரையும் மதிக்கல. ரெண்டாவது வாக்காளர்களுக்கு பண்ண வேண்டியது அவங்க சரியா பண்ணல. அவங்களுக்கு வேண்டியவங்களை கூட்டம் வந்தாங்க, அவங்க வந்தாங்க, இங்க வாக்காளர் கண்ணில் காட்டிட்டு அவங்களுக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்வு நடந்தது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க சொல்றது என்னன்னா, அதிமுக எங்களை துரோகின்றாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த தேர்தலையும் வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒரு வேட்பாளரை வந்து தேர்தல் தலைமைக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி என்ன பண்றாரு, இப்ப அவருக்கு என்ன வாய்ப்பு போச்சுன்னா எங்களை தான் குற்றம் சேர்ந்து, நாங்க வந்து காசு வாங்கிட்டோம், நாங்க மாட்டு வங்கிட்ட காசு வாங்கிட்டோம். இதுதான் அவங்க இப்ப கூட பாருங்க, நேற்று வந்து பார்க்குறாங்க. அதனாலதான் நான் முக்கியமா ராஜினாமா பண்றேன். ஏன்னா இந்த தேர்தல் நான் தான் தோக்கடிச்சுட்டேன்னு கூட சொல்லுவாங்க. நம்மள பழிய போட்டு தேர்தலுக்கு அப்புறம் என்ன நீக்கிறதுக்கு வகையான பிளான் போடுவாங்க. அது அவங்க வைக்கிறாங்க, தொண்டர்களுக்கு தெரியாதா? அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும், முடியாதவங்க சொல்லுவாங்க, அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும். சரி, நான் அப்ப செயல்பட்டல, நீ ஏன் அப்பயும் நீங்க எழுதி வேண்டியதானே? ஏன் இந்த 5 ஆண்டு காலம் எங்களை வச்சிருந்தீங்க? உங்களுக்கு தேவையான வச்சிருந்தீங்க. தேர்தலுக்கு அப்புறம் தான் எனக்கு நகர செயலாளர் பதவியே கொடுக்குறீங்க. தப்பா செயல்பட்டவனுக்கு ஏன் நகர செயலர் பதவி கொடுக்குறீங்க? 2021 தேர்தலுக்கு அப்புறம் தானே நான் நகர செயலர் ஆகிறேன். அப்போ தப்பு பண்றவங்களுக்கு தான் பதவி கொடுப்பாங்களா? ஏமாத்துறவங்களுக்கு தான் பதவி கொடுப்பாங்க? பதவி தான் எடுப்பாங்க. ஏமாத்துறவங்க தப்பு பண்றவங்க சிறப்பா செயல்பட்டாதான் பதவி கொடுப்பாங்க. புரிஞ்சுங்க. இன்னைக்கு இப்போ வந்து ராதா வந்து பதவியில இருந்துருக்கீங்க, முன்னாடியே தலைமைக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி பொது இடத்துல கட்சி அலுவலகத்துல பண்றாரு, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நீங்க முன்னாடி எடுத்துட்டு கட்சி முக்கியமா இல்ல உங்களுக்கான சுயநலத்துக்காக நீங்க அந்த இடத்துல பொறுத்துட்டீங்க? சுயநலத்துக்காக பொறுத்து கட்சி முக்கியம் தானே. எங்க கூட இருந்த ஆதரவாளருக்காக நாங்க சரி அப்படியே அமைதியா இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரானோ எல்லாருக்கும் நல்லது செய்யலாம். இந்த தொகுதியில் இருக்கிற எல்லாம் ஒரு வார்டு செயலாளர் கூட வீட்டுல வந்து
போய் உட்காரத்துக்கு 4 சேர் இல்லை, அவன் மாத்தி கட்டிக்கிறதுக்கு வேஷ்டி இல்லை, எவனுக்கிட்டையும் ஒரு வண்டி கிடையாது. ஒரு கிளை செயலாட்ட கூட ஒரு வண்டி இல்லை, வாரி செயலாட்ட ஒரு வண்டி வாகனம் கூட கிடையாது. எல்லாம் கடன்ல கஷ்டப்படுறாங்க, வீடு கட்டல, எதுவுமே பண்ணல. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா அவங்களுக்கு எல்லாம் செய்யலாம், நான் வாக்குறுதி கொடுத்துருவாங்க. இவங்க எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி தரணும் எனக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. 2021 தேர்தலுக்கு அப்புறம் நான் இங்க நிக்க போறதுல நீதான் பசுபதி நிக்க போற, நீதான் எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் இவ்வளவு செலவு பண்ணி உழைச்சோம். அப்ப நம்ம ஒரு 100 பேர் வாழறதுக்கு நம்ம எல்லாம் உறுதி பண்றோம்னா அனுபவிச்சுதான் ஆகணும் சொல்லுறதுல. புரியுதா? சுயநலத்தோட பார்த்தா நாயா இன்னைக்கு இப்ப நம்ம ஆளுங்கட்சியாக போறோம், நாயா இப்ப சுயநலவாதியா இருந்தா நாயா வெளியே போறோம். நான் இன்னும் நகர செலவு அனுபவிச்சா நான் அனுபவிக்க முடியாது, வரமாட்டேன். தலைமை பல நெருக்கடிகளை சந்திச்சு இருக்கு, பல காலமா தெரியும். நாங்களும் போய் இந்த நேரத்துல தலைமைக்கு நெருக்கடி கொடுக்கலாம் நாங்க விரும்புறோம். தலைமை பல காலமா பல நெருக்கடிகளை செய்திருக்கு, தலைமைக்கே இவங்களை பத்தி தெரியும். தலைமை நிறைய நெருக்கடி செய்திருக்கு, புகார்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய புகார்லாம் வருது. இவருதான் யாருன்னா புகார் கொடுத்தா உடனே அவங்க மேல பயமோட இருக்கிறாரு. சும்மா தூங்கி இருந்தவர் போன எலெக்ஷன்ல சும்மா 10 வந்தவரே கட்டி விட்டுக்கிட்டாங்க. எவ்வளவு இது நாங்க சொல்றதுக்கு இல்லையா? அப்ப யாருதான் சொல்றது? எவ்வளவு தம்பி, எல்லாரும் துன்பதெல்லாம் அனுபவிச்சுதான் இருப்பாங்க. ஒரு காலகட்டத்துல அது சொல்லுவாங்கதான் வெடிச்சுங்க. அது சொன்னதால என்ன ஆச்சு? இன்னைக்கு எனக்கு என்ன சூழ்நிலை புரியுதுங்களா? இதுக்குதான் எல்லாம் பயப்படுறாங்க. அதுக்காக ஏன் பயப்படுறீங்க போறீங்க போது பல காலம் ஒரு அரசியல்ல பயணிக்கிறோம். அந்த அரசியல் போதுன்னும் போது அது யார் போய் ஏற்றுக்குவாங்க? அதுக்காக எல்லாம் அடிப்படைதான் போவாங்க. ஒரு நல்ல காலம் பிறக்காதா? இவங்க மாற்றப்பட மாட்டாங்களா? இந்த விழுப்புரம் மாவட்டம் பிரிக்கப்படாதா? அப்படின்ற ஒரு ஏக்கத்துல இங்க இருக்கிற தொண்டர்கள்லாம் இருக்கிறான். நான் இது பிரிக்கப்பட்டால் நான் தாய்மான கோரிக்கையை வைப்பேன். அவங்க நினைச்சாங்கன்னா நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். அது நான் தான் அதிமுக விசுவாசியா தானே இருப்போம். நாங்க இவங்களாலதான் வெளியேறோம், அவ்வளவுதான். நம்ம சொல்லியாச்சு. நிறைய வந்ததுதான், நான் அதெல்லாம் புறக்கணிச்சிட்டேன். எனக்கு உடனே அந்த பேட்டி வந்தோடனே மாற்று கட்சியில இருந்தெல்லாம் எனக்கு அழைப்பு நிறைய வந்தது. நான் அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். நான் அந்த அதுக்கான வாய்ப்புகளே இல்லை, அதெல்லாம் வதந்தி கலை போடுறது. நான் அதிமுகவுடைய நான் இறக்கும் போது என் உடம்புல அதிமுக கூடி தான் போகும். அதுதான் என்னுடைய நோக்கம். அது கொடுக்குறாங்களா நம்ம இந்த நேரத்தில் சொல்லக்கூடாது. தேர்தல் நேரத்தில் அது எங்களுடைய வெற்றிக்கு சப்போஸ் மாறி போச்சுன்னா எங்களுக்கு அது இல்லை. எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் பொறுத்து தலைவர் எடப்பாடி அவர்கள் சட்டமன்ற முதலமைச்சர் ஆகணும், விழுப்புரம் சட்டமன்றமும் ஜெயிக்கணும், எல்லா சட்டமன்றமும் ஜெயிக்கணும் தான் எங்களுக்கு. இப்ப நீங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க நகரத்துல. இந்த கிரவுண்ட் ஒர்க்கை எக்ஸைட் பண்றதுக்கு வேற கட்சிகள் உங்களை டேக் அவுட் பண்ணாங்கன்னா மனசளவுலையும் நான் அதிமுகவுக்கு எந்த துரோகமும் செய்ய மாட்டேன். அது நிறைய பேர் சொல்லலாம், வழின்றது நிறைய போட்டுதான் இருப்பாங்க. அதாவது நாங்க விளக்கமா சொல்றோம், நாங்க எதுக்காக ராஜினாமா பண்றோம் என்னதான் சொல்லிட்டோம். மாற்று கட்சிக்கு மறைமுகமாவோ நேரடியோ எந்த மாற்று கட்சியாளர்களும் எங்ககிட்ட எவ்வளவு பேர் முயற்சி பண்ணாங்க. அது நாங்க யாருக்கிட்டையும் நாங்க பேசக்கூட இல்லை. அதான் வேணாங்க போன வைங்க நாங்க சொல்லிட்டோம். அது உங்களுக்கே தெரியும். தொகுதி மக்கள் எல்லாம் சொல்றாங்க, எங்ககிட்ட தொண்டர்கள்லாம் சொல்றாங்க, நாங்க இத்தனை 5 வருஷமா ஒவ்வொரு நிர்வாகியும் ஒரு குறைஞ்சது நாங்க 1 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரலும் செலவு பண்ணிருக்கிறோம், இரவு பகல் பலாத உழைச்சிருக்கிறோம். இன்னைக்கு இந்த கட்சி ஜெயிக்கும்ன்ற ஒரு சர்வே ரிப்போர்ட்டே வந்திருக்குது. இந்த சூழ்நிலையில போய் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை இவங்க தேர்வு செய்யறாங்கன்னு எல்லா தொண்டரும் என்கிட்ட கேட்கறாங்க. எங்களுக்கு மட்டும் திடீர்னு என்ன தெரியும்? நாங்க கடவுளா 10 பேர் சொல்றதான் சொல்றோம். இது உங்க மனசாட்சிக்கும் தெரியும். நீங்களும் ரிப்போர்ட் ஆகுறீங்க, உங்க மனசாட்சிக்கும் தெரியும். என்ன சில பேர் மாற்ற மாற்ற கருத்து இருக்கலாம், ஆனா பெரும்பான்மையான கருத்துக்கள் என்ன என்பதை உங்களுக்கும் தெரியும். வேற ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் அதிமுக கட்சியினுடைய வெற்றிக்கு எந்த விதத்திலையும் நான் எதிர்ப்பா செயல்பட மாட்டேன். அது ஒருவனே நான் வாக்களிப்பேன், எனக்கு வேண்டியவனே வாக்குப்பட சொல்லுவேன். அதிமுகவுக்கோ ரெட்டலைக்காவுக்கோ நான் எதிர்ப்பா யாருக்கிட்டையும் பேசக்கூட மாட்டேன், கருத்து கூட சொல்ல மாட்டேன். எனக்கு இன்னும் என் மனசுல கொட்ட வேண்டிய குமுறைகள் நிறைய இருக்குது. ஆனா நான் இது தேர்தல் நேரம் தான் நான் சொல்லல. அது